எல்லா டைரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுமே திவாகர் மேல விழுந்துச்சு. சோ இன்னும் நிறைய பேர் போட்ட கமெண்ட், தமிழ் திரையுலகம் இழந்த கலைஞன். ஒரு பிசியோதெரபி மருத்துவ ஸ்ட்ரெச்சிங் பண்றோம், நோயாளிகளை காப்பாற்றுற வேலையை பாக்குறோம், அதை போய் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசி போடலாமா? நீங்க பேசும்போது எல்லாமே கான்பிடென்ட்டா இருந்துச்சு. நம்ம என்ன வந்து இப்போ ஒருத்தங்க ட்ரோல் பண்றாங்க, நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு யோசிப்பேன். ஏன்னா நீங்க நிறைய கிரிட்டிசிசம் தாண்டி வரீங்க இல்லையா? பெரிய பெரிய ஹீரோவையே ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க மேடம். யாரை ட்ரோல் பண்ணல, அமைச்சர்களை ட்ரோல் பண்றாங்க. பார்த்தேன், உதயநிதி அண்ணா இருக்காருல அமைச்சர், அவரையும் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, என்னையும் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோல பார்த்தேன், அமைச்சரையும் ட்ரோல் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ட்ரோலா நீங்க பாருங்க, சிஎம் பண்ணாத ட்ரோலா? சோ வந்து மக்கள் வந்து மேடம் இதுக்கு அதுக்கு அசிங்கப்பட முடியாது. பப்ளிக் ஃபிகர்னு வந்துச்சுன்னா 4 பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கும் ஒரு அளவு இருக்கு, லிமிட் இருக்கு மேடம். ஆபாசமா பண்ணக்கூடாது, ஜாலி பண்ணிக்கலாம், லைட்டா கிண்டல் பண்ணிக்கலாம். அதே மீறி அசிங்கமாவோ ஒருத்தவங்க துறையோ படிச்சவங்கள ஒரு மருத்துவரை சமுதாய மீடியால ஒரு யூடியூபர் போனது கஷ்டமா இருந்துச்சு மேடம். ரொம்ப ஒரு மோசமா பிஹேவ் பண்ணி ஒரு பிசியோதெரபி மருத்துவ ஸ்ட்ரெச்சிங் பண்றோம், நோயாளிகளை காப்பாற்றுற வேலையை பாக்குறோம், அதை போய் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல பேசி போடலாமா? சோ அவர் தப்பா ஆனா உணர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். பொதுமக்கள்லாம் அவருக்கு தக்க அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன் மேடம், எல்லாம் கோவமாயிட்டாங்க. போய் அவருக்கு போட்ட கமெண்ட் போட்டவங்களுக்குலாம் அவர் லைக் போட்டிருக்கா. அப்படி இப்போ நம்ம அவுட் சைட்ல இருந்து வர கமெண்ட்ஸ் நம்ம வந்து பிளாக் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், வாட் எவர் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கூட இருக்கவங்க, நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒப்பீனியன் சஜஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது பண்ணு நல்லா இருக்கும், இது அவாய்ட் பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி பாப்பீங்க மேடம்? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க அத்தை மகளுக்கு எல்லாருமே அது இன்ஸ்டால பாப்பாங்க. அத்தை பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க, அதாவது பசங்க வாங்க மாட்டாங்களா? பொண்ணுங்க ஜாஸ்தி மேடம். அத்தை அப்பா கூட பிறந்தவங்க 5-6 அத்தைங்கள் எனக்கு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, யாரும் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம நடிகரை பாக்குறாங்க. நாடகத்தில் நடிக்கிறப்ப எங்க அப்பாவே பார்த்துருக்காரு. ஒரு இடம் ஸ்கூலுக்கு வராரு, ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல நடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவருக்கே பூரிப்பாவாங்க அப்பா அம்மா. அப்பயே நம்ம நடிக்கிறத பார்த்து, சர்டிஃபிகேட் வாங்குறத பார்த்து, பரிசுகள் வாங்குறத பார்த்து அவங்கள, அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றும் பெருசா அதை பத்தி தப்பா நினைக்கல மேடம். தம்பிகளுக்கும் அது தெரியும், நம்ம ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணி ப்ரைஸஸ் வாங்குறது எல்லாம் தெரியும். அதையும் மீறி யாராவது ஒரு சில அத்தை மட்டும் என்னப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னாங்க. இப்போ அப்போ வந்து எடுத்து சொன்னேன், இதனால ஒன்றும் தப்பு கிடையாது, இது மாதிரின்னு அப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கிட்டேன் மேடம். இப்போ நம்ம நிறைய படம் பார்ப்போம் இல்லையா? இப்போ ரீசெண்டா நிறைய படங்கள் வருது. ஸோ அதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார் படம் வந்துச்சு இல்லையா? ஸோ சினிமா ரிலேட்டடா நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டாபிக். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஹீரோ இருக்காரா, அவர் வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரா, ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரா, ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரா? அந்த இடத்துல இப்ப நான் இருந்தேன், நான் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னா நான் தான் அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது படம் பார்த்தது உண்டா? உங்களை வந்து அந்த கதாபாத்திரமா வச்சு ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா? எல்லாம் நடிக்கிறப்ப அந்த கதாபாத்திரமே மாறிடுவேன் மேடம். 3 ஃபிலிம்லாம் பண்ணா அதே கதாபாத்திரமா மாறிடுவேன். அதில் மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்றனால 3 ஃபிலிம்ல நிறைய மைனஸ் இருக்கு மேடம். தனுஷனாவே பார்த்தீங்கன்னா அந்த படம் நடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே பைபோலார் டிசார்டர் வந்துருச்சான். உண்மைதான் மேடம். நானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ற படம் எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, நம்மளுக்கு தைரியம். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில நேரம் அந்த அழுகிற சீன்லாம் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு டிப்ரெஸ்ஸாகவே இருக்கும் மைண்டு. நம்ம போல்டானவங்க அடுத்தடுத்து பேஷன் பார்க்கறோன்னே டக்குன்னு அது மைண்ட் மாறிடுது. இப்போ மற்ற நார்மல் தனுஷனாவும் நார்மல் பர்சன் தானே. இப்போ ஏன் அளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப போல்டு. அவங்களாம் ஆரம்பத்திலேயே கேமரா பார்க்குறப்பே பயப்படுவாங்க. ஸோ அந்த படம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஹீரோவே கன்வெர்ட் ஆயிடுவேன் மேடம். அன்னியன் நடிக்கிறப்ப அப்படிதான். அதெல்லாம் சிங்கிளா தான் நடிச்சு காட்டுங்க. அன்னியன் 5 கொலையும் பெருமாள் சத்தியம் பண்ணதே நான் தான், சத்தியம் பண்ணவே அப்படியே வெளியே பாடுறா. அந்த கான்ஃபிடென்ட் தான் படிச்சிருக்கு. டக்குன்னு அதை ஒரு ரெக்ரெட் பண்ணாம நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பண்ணேன். அதை நேச்சரா பண்ணேன் மேடம். அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வந்த கமெண்ட், நாடி நரம்பு எலும்பு சதை இதுல நடுப்பு வரி ஊறி போன ஒரு ஆளை தான் பண்ண முடியும். கால் வந்து விஜயோட காலு, கை வந்து சிம்புவோட கை, அந்த மாதிரி இல்ல மேடம். நான் யாரையுமே கம்பேரே பண்ண மாட்டேன் மேடம். நம்ம யதார்த்தமா அதாவது அது ஓப்பனா சொல்ல போனா விக்ரம் சார் நடிச்சது அதுவும் என்ன சொன்னாங்க, அவர் எத்தனை டேக் எடுத்துக்கிட்டாரோ. இது விக்ரம் சார் தெரியுமா? பாத்துருப்பாங்களா மேடம்? பார்த்துருப்பாங்களே, நடிகர் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவன் என்னடா இவ்வளோ சீக்கிரமா பண்றாங்களே. ஒரு கலைஞருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா டைரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப தெரியும் மேடம். இப்போ டைரக்டருமே மேடம் என்ன அடிபடுதுன்னா, எல்லா டைரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுமே திவாகர் மேல விழுந்துருச்சு. டைரக்டர்ஸோட கண்ணே. ஆமா, யாராவே நடிப்பு. ஏன் மேடம் நடிப்பு அரக்கன், குட்டி நடிகர் திலகம், சிவாஜியின் மறுபிறவினா அவங்களுக்கு ஒரு சினி ஃபீல்ட்லேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? பார்க்காத கண்ணுமே பார்க்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட யூடியூப் ஃபுல்லா பாருங்க, எங்க பார்த்தாலும் நடிப்பு அரக்கன். போன வாரம் இன்டர்வியூ வந்திருந்தேன் மேடம். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு வச்சுங்க, நடிப்பு அரக்கன் திவாகரன் பொண்ணு.
அவ்வளோ இதாக பண்ணிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்க. ஸோ அந்த லெவலு பண்ணுறப்ப எல்லா டைரக்டர்ஸோட கண்ணுமே இவ்வளோ ஆரம்பிச்சிருச்சு மேடம். தெரியுதுல அவங்களுக்கு இவனோட நடிப்பு இப்படி இருக்கு, இவங்க நடிகர்கள்லாம் எவ்வளோ ஷார்ட் எடுத்துக்கிடுவாங்க, இவனோட பிறவி கலைஞனா இருப்பாங்கல்ல. ஸோ இன்னும் நிறைய பேர் போட்ட கமெண்ட், தமிழ் திரையுலகம் இழந்த கலைஞன், பயன்படுத்த தவறிவிட்டது. அது ரீசன் வந்து மேடம், நம்ம படிச்சு முடிச்சுட்டு வந்து சான்ஸ் கேட்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது மேடம். இது எப்படி கலையோ அது மாதிரி கரிக்குலர்லேயும் நல்லா படிப்போம், சயின்ஸ் நல்லா படிப்போம், பிசியோதெரப்பி படிச்சு முடிச்சோம், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு நோயை சரி பண்ணணும், அதுலேயும் வெறித்தனமான ஆட்கள். அதுதான் மல்டி டேலண்டட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுகத்தை வந்து ஒரு 15 வருஷம் அனுபவிச்சுட்டேன். நான் ஒரு கலைஞன் அப்படின்றது காலேஜில் அந்த சுகத்தை அனுபவிச்சிட்டேன் மேடம். நம்ம பண்ணுற திறமையில காமிச்சு அதுக்கு பேரும் புகழும் காலேஜ்லேயும் காமிச்சோம். அதுக்கு உண்டான ரோட்டரி கிளப்லாம் நடக்கிறப்ப, ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சேலத்தில் படித்தேன் மேடம். அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மேடம், அந்த பையன் நல்லா வருவான். பட் அதோட அந்த கலைஞனோட இது முடிஞ்சு மேடம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸ் வந்துட்டோம், ப்ராக்டிக்ஸு வீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருந்து தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசனை வாங்கிக்கிட்டு இருந்தோம். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை. கோடி ரூபா வச்சிருந்தாலும் மேடம், அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அந்த பிசியோதெரபி டாக்டர் வராரு, ஹோட்டல் சாப்பிட போனால் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவங்களுக்கு கிடைக்காத மரியாதை எனக்கு கிடைக்கும் மேடம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினி ஃபீல்டுலுமே எடுத்துக்கோங்க மேடம், யாராக இருந்தாலும் பெரிய ஆட்களாக இருந்தாலுமே நம்ம படிச்சிருக்க படிப்புக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தான் நான் அதை நோக்கி ப்ராக்டிக்ஸ் போனேன் மேடம். சினி ஃபீல்டில் நுழையாததுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ உங்களுக்கு நம்ம ஹீரோஸ் பத்தி நிறைய பேசணும். அண்ட் இந்த ஹீரோனோட எனக்கு படம் பண்ணணும், இந்த நடிகையோட எனக்கு ஒரு படம் பண்ணணும், ஒரு வில்லனா ஆகட்டும், இல்ல ஒரு ஹீரோ ஆகட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், வாட் எவர் ஒரு கேரக்டர் பண்ணணும், இந்த ஹீரோயினோட நான் இந்த படத்துல இருக்கணும்ப்பா அப்படின்னா என்ன ஹீரோயின் சொல்லுவீங்க? ஸ்ருதிஹாசன் அக்காவை ரொம்ப பிடிக்கும் மேடம். பிடிக்கும் சொல்லிட்டு அக்கான்னு சொல்றீங்களேண்ணா? என்னோட சீனியர்ல மேடம், அதனால அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே. அவங்க வந்து என்ன ரீசனா, மல்டி டேலண்டட் மேடம், நல்லா பாடுவாங்க, நல்லா டேலண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனில் அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதனால அவங்க கூட ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது மேடம். ஓகே. இது மேபி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா படம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். லைக் நீங்க இன்ஸ்டாலே போட்டிருந்தீங்க. ஸோ டாக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு இல்லையா, ஸோ அவரு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு இருந்ததா ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த லெவல்ல இருக்கு? இப்போ கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணிட்டாங்க மேடம். இப்போ கூப்பிடல, 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவங்க சாரோட அசிஸ்டன்ட் பேசி நீ எங்க மாதிரி வாமா. 4 மந்த்ஸ் முன்னாடியேவா? ஆமா ஆமா ஆமா, அப்பயே என்னோட வீடியோஸ் எல்லாம் வைரல் தான் மேடம். எல்லா மக்கள் நினைக்கிறாங்க இவருக்கு கஜினி படம் போட்டு அதுக்கு முன்னாடியே நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னியன் வைரல், நிறைய வீடியோஸ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நான் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போட்டா கூட அதுக்கு கூட மில்லியன் வியூஸ் மேடம். மக்கள் கஜினி மட்டும் மில்லியன் வியூஸ் போடல, நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அப்பவே மக்களுக்கு வந்து நம்ம மேல அப்பவே வந்துட்டு அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜ் எஸ்பெஷலி நான் மதுரை இல்லையா, யாரா அது அப்படின்னு நம்ம ஊருக்காரங்கன்னு பார்த்துருப்பாரு. அவங்க கால் பண்றப்ப ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் மேடம். நிறைய ஃபேக் கால் வர்றப்ப என்ன பண்ணுவான், டக்குன்னு நீங்க நடிச்சு காமிச்சு எனக்கு ஒரு வீடியோ போட்டு விடணும், அப்புறம் என் அக்கௌண்ட்ல வந்து காசு போட்டு விடணும், இல்லை உனக்கு காஸ்டியூம்ஸ் போட்டு பார்க்கணும், 15,000 ரூபா போட்டு விடணும். அது எல்லாமே ஃபேக். இவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. நம்மள இருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வாப்பா சார் இருப்பாரு, இந்த டைம் வந்து மீட் பண்ணேன், விடாம ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் கிளம்பி வாங்க, டேரெக்டாக கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட்டோ இல்லை அவங்க ஃபோட்டோவை போட்டு விடுவோம், நீ வீடியோ எடுத்து போட்டு விடுவோம், அதெல்லாம் சொல்லலை. சார் வந்து அவைலபிள், நீங்கள் வந்து சாரை வந்து நேரம் பாருங்கன்னாங்க. நான் சொன்னது மேடம், இந்த மண்டே கால் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மண்டே வந்து பார்க்க சொல்கிறாங்க. இடையில வந்து 8 days கேப், 10 days கேப் இருக்குது. அப்போ வந்து திருப்பி நீங்கள் சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே ரிமெம்பர் பண்ணீங்கன்னா நான் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பிஸி ஷெடியூலில் இருக்கேன் மேடம். பேஷன்ஸ்லாம் விட்டுட்டு நான் வடபழனிக்கு இப்போ சினிமா தான் ஆசை அப்படின்னு இருக்கவங்களுக்கு அது ஓகே. நம்ம நடிப்பு திறமை இருக்குது, பட் அதுக்காக இருக்கிற பேஷன்ஸ்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? இல்ல இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. மேபி ஒரு நாள் நீங்க டைம் எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா? திருப்பி அவங்க ரிமெம்பர் பண்ணிருக்கணும் மேடம். வாய்ப்பு கிடைக்கலன்றது 2வது விஷயம். அவங்க ஒரு தடவை நான் திரும்ப சார் கிட்ட பிரஸ் என்கிட்ட பேசின சார்கிட்ட பிரஸ் பண்ணி சொன்னேன், சார் நான் இவ்வளவு கேப் இருக்கு, இப்ப மண்டே ஃபோன் பண்ணி வெனஸ்டே வான்னு சொன்னா பரவாயில்ல, மண்டே ஃபோன் பண்ணி டியூஸ்டே, இந்த மண்டே ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் மண்டே வான்னு சொன்னா அதுக்கு எனக்கு கேப் இருக்கே சார், கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கூப்பிடுறோம்னு சொன்னாங்க. கூப்பிடல. நானும் அப்படியே போகல. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா மண்டே சொன்னாங்க? நான் எதிர்பார்த்தேன், எக்ஸெப்ட் பண்ணேன். அந்த நம்பருக்கு திருப்பி அடிச்சா நம்ம கால் போல மேடம். அவங்க ஃபோன் பண்றாங்க, அவங்க என்னென்ன நம்பர்லாம் கூப்பிடுறாங்களோ அந்தந்த நம்பருக்குலாம் கால் போகாது. அவங்க விஐபிஸ் இல்லையா, அவங்க நம்பர்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்னத்துக்கு ஆகும். ஸோ அவங்க எல்லாம் கூப்பிடுற நம்பருக்கு நம்ம திருப்பி கால் பண்ணா கால் போகாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஆனா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, திரும்ப உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரும் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா ஃப்ரைடே எதிர்பார்த்தேன், சாட்டர்டே எதிர்பார்த்தேன் கூப்பிடலாம். அப்புறம் நான் அதை பெருசா எடுத்துக்கல, விட்டேன் மேடம். நம்மளுக்கு கிளினிக்ல, ஏன்னா மதுரை டு சென்னை பக்கம் இல்லை மேடம். என்னோட ப்ராக்டிக்ஸ்லாம் விட்டு வடபழனின்றது நம்ம எக்மோர்ல இறங்கி அங்கிருந்து வடபழனி போய் ஒரு ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாமல் நம்ம போக முடியாது இல்லையா.
உங்களோட போஸ்ட்லயே ஒரு கமெண்ட் ஒண்ணு ஒருத்தங்க யாருன்னு தெரியல ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கு அங்கிள் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கிள்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படின்னா, ஐம் நாட் அங்கிள், கால் மீ சார் ஆர் கால் மீ திவாகர், லைக் இந்த மாதிரி கால் மீ அண்ணா இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க. அது ஒரு உங்களை பொறுத்தவரை அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அப்படி கமெண்ட் பண்ணிருந்தீங்க? அதாவது மேடம் தனுஷ் அண்ணான்னு சொல்றோம். அவர்லாம் நாங்க 9th படிக்கிறப்பே ஹீரோவா இருக்காரு. அதுக்காக போய் தனுஷ் அண்ணா அங்கிள்னு கூப்பிட முடியுமா? நேற்று யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க ரஜினி அங்கிளா அப்படின்னாங்க. ஆக்சுவலா மீனா மேடம் ரஜினி அங்கிள் கூட நடிச்சாங்க. மீனா மேடமே எங்க அம்மா வயசு இருக்கும். அவங்களே ரஜினி அங்கிள்ன்றாங்க. மீனா மேடம்கே நான் பிள்ளை மாதிரி. இப்ப நான் போய் ரஜினி அங்கிள்னா அவங்களே அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து என்னைய வந்து அங்கிள் கூப்பிடுறதுல என்ன விதத்துலப்பா நாயும்? அப்பதான் நான் போடுவேன் இந்த மாதிரி கமெண்ட். இல்லப்பா நான் அங்கிள் கிடையாது. ஒரு ஆல்மோஸ்ட் இப்ப நம்மளோட ஏஜ் ஸ்ப்ரெட் ஆகி இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேடம். முன்னாடி ஆரம்பத்துல வீம்புக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒவ்வொரு இடத்துலயா என்னோட ஏஜ் எல்லாருக்கும் தெரியட்டுன்னு சொல்லிட்டு என்னோட டேட் ஆஃப் பர்த் 9/4/1988 நான் அந்த மாதிரி அப்படின்னு போட அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில குறைஞ்சிருச்சு. சிலர் வீம்புக்கும் போடுவாங்கம்மா. சில பேர் வந்து பார்த்துட்டு மேடம் என்ன நேரா பாக்குறப்ப இல்லப்பா அவங்க ஏஜ் வந்து இப்போ 25 மாதிரி தான் தெரியுது, நேரா பாக்குறப்ப ஃபேஸை பாக்குறப்ப அப்படி ஒன்றும் ஏஜ் தெரியலவாங்க. சில பேர் வீம்புக்குனே வந்து அந்த மாதிரி போடுவாங்க. அதான் மேடம் நிறைய யங்ஸ்டர்ஸே நான் ரீல்ஸ் கூச்சப்படுவாங்க மேடம், பண்ண முடியாது மேடம். அவங்க பண்ண நினைக்கிறவங்கள இன்னொருத்தவங்க வந்து பண்றாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வீம்புக்குன்னு சொல்ல வந்து சில பேர் வந்து போட்டு விடுறாங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ். இது நான் ட்ரீட்மெண்ட் சிகிச்சையிலுமே அனுபவிச்சிருக்கேன் மேடம். ஒரு குவாட்ரிபிளிஜா பேஷண்ட் சொல்லுவோம், தண்டோட அடிபட்டு படுத்த படிக்கையா இருக்காங்க. அந்த ஒரு 23 வயசு யங்ஸ்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பேஷண்ட் அவர் எடுக்கிறதுக்கு 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு அப்படி இப்படின்னு டர்ன் பண்ணியிருக்காரு. நான் டக்குன்னு போய் டக்குன்னு தூக்கி சிட்டிங் பேலன்ஸ் பண்ணேன் ஒரே ஒரு ஆளை வச்சு. ஆடி போயிட்டா அப்படி சார் என்ன சார் அந்த பையனுக்கு 23 வயசு, நீங்க அவரை விட 10 வருஷத்துக்கு சீனியர், டக்குன்னு தூக்கி எப்படி சார் இது, அவரே ஆடி போயிட்டாரு. ஸோ அப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கும் மேடம். அதனாலே வீம்புக்குன்னே வந்துட்டு அங்கிள் போட்டுடுவான். சில பேர் தாத்தான்னு போடுவா, பெரியப்பான்னு போடுவாங்க, சித்தப்பான்னு போடுவாங்க. வீம்புக்குனே ஒருத்தர்லாமா ஏஜ் அவர் 41. அது பாசமா கூட சொல்லலாம்ல, நீங்க நெகட்டிவா யோசிக்கணும். என்னப்பா பாசமான்றது பெரியப்பா சித்தப்பா ஏஜாப்பா எனக்கு இன்னும் அப்பாவே ஆகாம உட்காந்துருங்க. அதுவும் தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சிங்கிளா தான் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ்ன்றது தெரியும். ஆனா பட் இது இப்ப குறைஞ்சிருக்குப்பா. ஆரம்பத்துல அது அதிகமா இருந்துச்சு. நம்ம ஏஜை ஸ்ப்ரெட் பண்ணி 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 இப்ப ரொம்ப அது குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கமெண்ட்டுக்கு 80 கமெண்ட் வேணும்னே அங்கிள் போட்டிருப்பாங்க. அது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க பேசும்போதே தனுஷ் அதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணீங்க. சோ தனுஷ் அண்ணா மாதிரி ஏதாவது நடிச்சு காட்டுங்க எனக்கு. அந்த மயக்கம் என்ன படத்துல பண்ணிருப்பாரு மேடம், எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது யாமினி, எல்லாமே இதுதான். அண்ட் சூர்யா சார் சிகித் போன்ல பாத்திருப்பேன், நேர்ல பாத்திருப்பேன், போட்டோல பாத்திருப்பேன். கம்பீரமா நின்று பாத்திருக்கியா, கம்பீரமா கேமராமா நின்று பேசி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்ரா. விஜய் சார் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே ஸ்ருதி ஹாசன் மேம் அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுங்க. இதுக்கு மேல ஒரு கேவலமான நிலையில ஒன்னால எனக்கு வைக்க முடியுமாடா ராம். சூப்பர் ஸ்டார் நல்லா ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாசிட்டிவா ஆன்சர் சொல்லி இதுவரைக்கும் இந்த இன்டர்வியூ வந்துட்டு கொண்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.